இந்த இடத்துக்கு பஸ் ஏறி ஃப்ரீயா வந்து அது புது பஸ் இந்த மாதிரி குட்டி பஸ் இங்க கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு கட்டி வச்சிருக்காங்களாம் அவங்க முன்ன காலத்துல வாழ்ந்த மாதிரி இருக்கிற அருவியில போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே போய் பிடிச்சிருங்க. நான் வீடு பாத்துக்கிறேன் போயிட்டு வா. இப்படி 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 பிடிச்சிக்கோங்க. ஓ நீ ஏற்கனவே அந்த காலத்துல இருந்து வந்திருக்க போலியே. இது எங்க அம்மா வீடு தான், உனக்கு தெரியாதா? ஒரே ஒரு பில்லர் வச்சு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்காங்களா? எனக்கு இந்த வீடு வேணும். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஸ்டூடெண்ட் 2 அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம உட்காந்து துணி துவைக்கலாம். அதான் இங்க பாருங்களேன், எல்லாம் ஒன்னா சேர்ந்து துணி துவைச்சு எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த டீலா. ஊருட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஆமா பிரிசனை காட்டுமா? சாரிம்மா. நான் ரொம்ப முழுங்கிட்டேன். வேகமே இவ்வளவுதானா? ஆஹா இவ்வளவுதான். இப்படின்னா 3:40 இப்பயே போயிடணும் தான். இப்பயே கரெக்டா இருக்கும். ஏன்னா வேற எங்கேயும் இது கொடுக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க தான் கொடுப்பாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ ஸ்டாபா கூட ஆரம்பிப்போமா? பிரேக்ஃபாஸ்டோட இந்த ஜேர்னி ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஜேஜுன்னு சொன்னாலே வெல்கனோ அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பாரம்பரியமான வில்லேஜ் ஒன்று இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸும் கூட. ஸோ அந்த வில்லேஜை தான் போய் பார்க்க போகிறோம். பஸ்ஸில் தான் போக போகிறோம். வாங்க போகலாம். விக்கினா எங்கே மறைஞ்சிட்டேன், வாங்க போகலாம். பஸ் ஸ்டாப்க்கு இப்படி தான் போகணும். கரெக்டாக போகிறோமாம்மா? கரெக்டாக போகிறீங்க. ஜேஜூர் பாருங்க, இந்தமாரி பொம்மை தான் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் ஆரஞ்சு, எனக்கு அந்த பொம்மை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பப்ளிக் பூத் இருக்கே, இது வேலை செய்யல போல. வேலை செய்யல செய்யுது. வேலை செய்யுது கைஸ். இங்கே பாருங்க, அந்த டீ மணி கார்டு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கால் பண்ணலாம். டீ மணி கார்டு இதான் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணுவோம். எனக்கு இங்கே பஸ் ஸ்டாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே பாருங்க எல்லாத்தையும் போட்டிருக்கு இன்ஃபர்மேஷன். பஸ்ஸு வந்துச்சு, நம்ம ஏறிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 பஸ் மாறி போனோம். இது வந்து மொதல் பஸ், 2 பஸ் ஓட்டு அதில் ஏறி இருக்கோம். எத்தனை ப்ளூ லைன் முடிச்சு இப்போ க்ரீன் லைன் இருக்கு. ஆமாம், ப்ளூ லைன் முடிஞ்சு க்ரீன் லைன் அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு. இது ஒரு 38 மினிட்ஸ். இந்த பஸ் வந்து ஒரு 38 மினிட்ஸ் போடும். இப்போ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இறங்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட் பஸ், ப்ளூ லைனு 201. ஸோ இப்போ நம்ம நடந்து முன்னுக்கு போகணும் இன்னொரு பஸ் ஸ்டாப்க்கு. அங்கே போய் க்ரீன் லைன் எடுக்கணும். க்ரீன் லைன் எடுத்தோம்னா அந்த வில்லேஜ்க்கு நேராக போய் விட்டுருமா. குட்டி வீடு அது வாய்ப்பு எப்படி? நீ ஒன்று பொறிச்சு சாப்பிட்டு போறேன். என்ன சொல்றது, சீக்கிரம் அதை போய் தாண்டி. இப்படிலாம் கிராஸ் வாக்கிங் பண்ணக்கூடாது. எங்கேயாச்சும் வாங்க போறியா? ஜிஎக்ஸ் அதான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க பண்ணாதீங்க. ஸோ நம்ம இந்த பஸ் தான் எடுக்கிறோம். 7312 14 நிமிஷத்துல வருமா. இங்க பாருங்க, எல்லா பஸ் ஸ்டாப்லயும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனால நம்ம பயப்படாம வெயிட் பண்ணலாம். 7311 வருது. இப்ப இந்த மாதிரி குட்டி பஸ்ல போறோம் போல. இங்க பாரு, எங்க அந்த பஸ் காண போச்சு. ஃபுல்லா ஃபேமஸ். எல்லா இடத்துலயும் இந்த பேக்கரி தான். ஆமா, ஹாரிஸ். ஆமா, மூளைக்கு 7-Eleven. சரிவா போயிட்டு வரும் இதுக்குள்ள விக்கினா. இப்ப லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவோம்? மாமிக்கு ரொம்ப எனக்கு தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. வானம் இப்படி பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு குட்டி பஸ்ல போறோம். ஐயோ அப்படி எங்க வந்துருச்சு? அதான் 2. அது 7-3 போட்டுருந்துச்சு. 7-3-1-2 தானே பஸ் வருதுன்னு வேற போட்டுருச்சா? 7-3-1-2. ஆமா.
ஏன் இப்ப எப்படி வந்தீங்க? ஐயோ பாவம் ஜெனிஃபாக்கு வேற பஸ் எப்ப பார்த்தாலும் நான் நினைச்சது மட்டும் கரெக்டாவே நடக்குது. இது வரும் வரும். நான் கூட வராதோன்னு நினைச்சேன், ஆனா வருது. நல்ல வேலை. அம்மா கை காட்டு. இப்ப நம்ம இந்த குட்டி பஸ்ல தான் போறோம். பாசம் காசு விட்டல. எங்க போறீங்க? குதிரை, சிங்கம், புலி மனுஷன். என்னது இது? அது வரைக்கும் நடந்து போனோம் போல. இதுவும் அதே மாதிரி ஒரு பீச், ப்ளூ கலர். ஓகே, அந்த போட்டு ஜெஜி ஃபால் வில்லேஜ் 400 மீட்டர். வெளில அடிக்கணும். எல்லாம் இருக்கு. என்ன பண்றது? வா, இது ஃபுல்லா பீச் தான். எப்படி நடந்து வந்துடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. சூப்பர். அம்மா இந்த சைடு நம்மளோட இந்த சைடு பீச் இருக்கு. சூப்பர். நம்ம இறங்கிடலாம். ஓகே. 버스 내에서 차가 통하기 서로 간의 대화를 가급적 자제해 주시기 바랍니다. காஷ்மீரா. போங்கமிடா. ஐயோ, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. சமாளிட்டு போங்க போலியா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருப்பாங்க. ஒரு வீடு கூட எனக்கு கிடைக்காது. ஒரு வீடாச்சும் கிடைக்கும். நம்ம ஃப்ரீயாவே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஆமா, இந்த இடத்துக்கு பஸ் ஏறி ஃப்ரீயா வந்தோம். அது புது பஸ். இந்த மாதிரி குட்டி பஸ், வேன் மாதிரி இருக்கு இந்த பஸ். 18 நிமிஷம் நடந்து வருது. நடந்து வந்திருக்கலாம். இந்த பஸ் நம்பர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தனால ஒரு வித்தியாசமான பஸ் ஏற வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்தோம். ஆனா ஃப்ரீயா வருவோம்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, ஃப்ரீயா வரும்னு எதிர்பார்க்கல. இட்ஸ் ஹாப்பி. அப்பப்போ இது மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சந்தோஷப்படுறதுக்கு. எனக்கு ஒரு வில்லேஜ் கிடைக்கணும். எனக்கு ஒரு ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குடிசை வீடு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கம்பம் பார்க்கறது மட்டும் இல்லை, கம்போங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் உட்காந்து போட்டோ எடுக்கலாமா? அழகா சேர் போட்டு சீக்கிரமா இப்ப நின்றுட்டு யாருமே இல்லை பாரு. இப்ப சரியா? ஜேஜு ஃப்ளாக் வில்லேஜ் இதான். ஸோ இதில் தான் என்ட்ரன்ஸ் போல. காசு கட்டணும் தான் நினைக்கிறேன். இதுதான் கைஸ் அந்த ஜேஜு ஃப்ளாக் வில்லேஜ். இந்த கதவுலாம் பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக பாரம்பரியமான வீடு தான் இங்கே இருக்கு போது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் அவங்களோட சட்டை நீங்கள் வாங்கி போட போறீங்கன்னா அங்கே போய் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் போய் சுற்றலாம். இந்த மாதிரி அழகான கேர்ள்ஸ் எல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு 7-Eleven கோட் இருக்குது. நம்மளுக்கு பசிக்குதுன்னா மேகி கோட் சாப்பிட்லாம். அந்த காலத்து மீன் பிடிக்கிற இது, லேண்டுக்கு நியராக போய் மீன் பிடிக்கிற இடம் இது. மீன் பிடிக்கிறதுக்காக பாய்ச்சது. விற்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30. ஓ, கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள். அந்த 7-Eleven கூட அந்த மேலே பாருங்கள், அந்த என்ன சொல்லுவாங்க, அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அது என்ன சொல்லணும்னு தெரியல. அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேஜுவோட வில்லேஜில் தான் இருக்கும். இங்கே நிறைய இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு கட்டி வச்சுருக்காங்களாம், அவங்க முன்ன காலத்தில் வாழ்ந்த மாதிரி. ஸோ அதான் பார்க்க வரும். விற்கினா வருமானு பார்த்தா வரமாட்டேங்குதே. இந்த வில்லேஜ்குள்ளே ஒரு 7-Eleven இருக்கு. அந்த 7-Eleven பாருங்களேன், ஆளே இல்லை. சொந்தமாக வாங்கி சொந்தமாக பே பண்ணிடணும். நம்பிக்கையால் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஓகே வாங்க நம்ம அப்படியே வெளியே போவோம். போயிட்டு டிக்கெட் எவ்வளோன்னு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு போய் சுற்றி பார்க்கலாம். காட்டுனீங்களா இதை லெவலில் வந்து வெளியே? நான் தான் காட்டினேன், நீ லேட்டே. நான் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு சுற்றி பார்த்துருவோமா? எவ்வளோ அழகா இருக்கு அந்த அத்தாப்பே. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சரி பிம்பம். ஆமா, செம்மையா செஞ்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா மலேசியாவில் இந்த மாதிரி தான் வீடு கட்டுவேன். வித்தியாசமா. ஆக்சுவலி குளிர்ச்சியா இருக்கும். ஆமா, தானே? இங்க கூட உட்காந்து போட்டோ பிடிக்கலாம். அழகா வச்சிருக்காங்க பாருங்க போட்டோ பிடிக்கிறதுக்கு. ஒரு குட்டி வாட்டர் ஃபால் வில்லேஜ்குள்ள போவாது முடிக்கு. அம்மா நான் அதுல உட்காந்துக்கிறேன், நீ அதை தள்ளிட்டு போறியா? புரியல. அங்க போய் நீயும் நின்னுக்கலாம். ஓ நான் நின்றுக்கலாமா? தோ அது ஒரு ஆளுக்கு 19,000. என்ன இவ்வளோ வேலை? அது நைட்டு. நைட்டு கூட போலாமா இதுக்கு? டே வந்து 15,000. ஒரு ஆளுக்கு வந்து 15,000. 1 hour 25. 25. 1 hour வேணாம், நடந்தே போலாம். இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம டிக்கெட் வாங்குறோம், ஒரு ஆளுக்கு வந்து 15,000. மா அது என்னம்மா சம்சாமா? Inside the coffee, latte coupon, 2 people use. Oh, thank you. ஓகே. காஃபி கூப்பன். Coffee coupon, juice. Thank you. 감사합니다. இது வந்து நம்ம ரெண்ட் எடுக்கலாம். 15,000னா அரை மணி நேரத்துக்கு, 25,000னா ஒரு ஹவருக்கு. ஸோ மேபி அப்புறமே நம்ம ரெண்ட் எடுப்போமா? இப்போ எடுத்தா என்ன திருப்பி இங்கேருந்து விடணுமா? அதான் தெரியலையே. 1 hour கழிச்சா? கேட்குறியா? So 1 hourக்குள்ள நான் இங்க வந்துட்டோமா திருப்பி அப்படின்னு? கேட்கலாமா? வந்துடலாம். வந்துட்டு அப்புறம் நம்ம திருப்பி போலாம் வேணா? இல்ல கேளு, அங்கங்க விட்டுற முடியுமா நீ? அப்படி மட்டும் ஓகே சொன்னாங்கன்னா நான் இந்த காடியை ஓட்டு போய் விற்கிறேன், பின்னாடி வந்து நின்றுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வில்லேஜ்க்கு போக போகிறோம். அதனால நம்ம வந்து அந்த காடி வந்து மேபி அப்புறமேல நம்மளுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா வந்தோடனே அப்போ நம்ம போகலாம். ஆனால் இப்போ இது நாங்கள் இந்த கொரியாவுக்கு வந்து ஆக எக்ஸ்பென்சிவாக ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துருக்கோன்னா அது இந்த வில்லேஜ்க்கு தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எவ்வளோமா? அது 2 பேத்திக்கும் 90 ரிங்கிட் வந்துச்சு. அவ்வளோ விலையா கட்டினேன் இப்போ நானே. ஆமாம், 30,000 கொரியன் ஒன் 2 பேத்திக்கு சேர்த்து. ஒரு ஆளுக்கு 15,000. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ஓகே தான். ஆனால் ஓகே தான், நல்லா தான் இருக்கும் போல இந்த வில்லேஜ். இது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஆமாம், எனக்கு இந்த குடிசை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் இதே மாதிரி மலேசியாவில் ஒன்று கட்டணும்னு எனக்கு ஆசை. அவங்க அந்த கல் கூட பாரு, டேபிள் கூட என்ன போட்டிருக்காங்க, கல் செஞ்சுருக்காங்க. உட்கார்ற இடம் கூட கட்டையில் செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கிற இடம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எப்படி போறதுன்னு தெரியாத, மேப் இல்லாம. அங்கதான் முன்னிக்கே மேப் வச்சிருந்தாங்க, மேப் எடுத்துட்டு வரையா? அந்த ஃப்ளாக் வில்லேஜோட மேப் நான் எடுத்துட்டு கூட அவங்க போட்டு பிடிச்சிக்கலாம். வாவ், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க தங்கத்துக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, ஆனா இங்க தங்கறதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க வந்து அவங்க வந்து அவங்களோட பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக அந்த வீடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி முன்ன இங்க வந்து ஜேஜுல இப்படிதான் தங்கியிருந்தாங்க. ஆமா, 1819ல அந்த மாதிரி டைம்ல நான் அதை படிச்சேன். அந்த டைம்ல அவங்க இங்கதான் தங்கியிருந்தாங்க. அவங்க அந்த டைம்ல என்ன மாதிரி ஜாமான்லாம் பாய்ச்சாங்களோ அதெல்லாம் இங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல இருக்கிற அம்மிக்கல் போல மாவு அரைக்கிறது. கரெக்டா? இதோ இப்படி அரைப்பாங்க போல மாவு. மவுண்டன் வில்லேஜ் இங்க பாருங்க, அதோ இதான் வீடு. எல்லா வீட்டுக்குள்ள போந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி இந்த மாதிரி போகணும்னு சொல்லி. வச்சு பயந்தே போயிட்டேன், உண்மையான மனுஷனு. போக முடியாதா? உள்ள போக முடியாதா? ஏன் போக முடியாது? இதோ அதுக்கெல்லாம் போகலாம். இது போகலாமோ? இது போக முடியாது போல. சரி வா, அதுக்கு போகலாம். கைஸ் இதுதான் இந்த ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாமா? ஒரு வீட்டில் இதுதான் அந்த காலத்தில் இருக்கிற வீடு.
இது வந்து நிஜமா அவங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். வாங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போமா. இந்த மாதிரி விளக்கு மாதிரி தான் பாய்ச்சிருக்காங்க. சமைக்கிறது ஒன்று ஒன்றும் அவ்வளோ வெயிட்டுக்கு இருக்கு. ட்ராவர் செம்மையாக இருக்கு. மேலே செம்மையாக கட்டியிருக்காங்க. இது விழுவே விழுவாது நினைக்கிறேன். பா தூசிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிக்கலாமா இங்கே? இது பாருங்க. நினைக்கிறேன் இதெல்லாம் பின்னுவாங்க போல சொந்தமா. அழகா செஞ்சிருக்காங்க. இது இதெல்லாம் உள்ளுக்கு போக முடியாது போல. இது வீடு ஒரு இன்னொரு சைட் கைஸ். அழகா இருக்கு. இந்த மாதிரி வீடெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி பின்னாடிலாம் செடி நட்டு நல்லா வாழலாம். பாருங்க கதவு. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கைனா ரொம்ப பிடிக்கும். தெரில ஏன்னே, பட் ஆனால் இந்த மாதிரி லைஃப்னா செம்மையாக இருக்கும்ல தானே. பின்னாடி அப்படியே செடி நட்டுக்கிட்டு ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஜாலியாக விளாட்லாம். வா. இதெல்லாம் அந்த வெல்கினோ கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இது எப்படியோ இதாக இருக்கு. ஆமாம் சும்மா தான் வச்சிருக்காங்க அப்படியே, ஒன்றும் கட்டலை. அதனால தான் அது வச்சுட்டுதோ. இதில் வந்து இது போட்டிருக்காங்க. சேரா தானே அது போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க. அப்போதான் அது நிற்கும். ஆனால் அது நிற்கிது பாரு. இந்த கல் அழகா பெரிய விஷயம் இல்லை. இப்படி ஒரு கம்பவுண்ட். இது என்னோட ஏரியா. இது விற்கினா செம்மையாக இருக்கும் இல்லை? இந்த வீட்டுக்குள்ளே போவே இல்லை. பெரிய வீடாக இருக்கு. இங்கே நிறைய இந்த மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காங்க. இது நினைக்கிற மிருகத்தை கட்டி போடுற இடமும் இருக்கலாம். இங்க பாரு பொம்மை. ஆம்பளை பொம்மை பொம்பளை பொம்மை. முன்ன காலத்தில் ஜேஜூலேருந்து தண்ணி வந்து போய் இந்த ஸ்ட்ரீம்லேருந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அது வந்து ரொம்ப ப்ரிசியஸான தண்ணியாக. ஸோ இதில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபார்மர் ஹவுஸ் தான் இது. வந்துட்டு உள்ளுக்கு போகலாம் இதில் நினைக்கிறேன். ஃபார்மர் ஹவுஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். அந்த காலத்தோட ஃபார்மர் ஹவுஸ். அப்புறம் மேலே கூட பாருங்க இவர் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. சமைச்சிட்டு இருக்காரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. இது பாருங்க கண்ணாடி. ஜன்னல் 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 இருந்து வீடு. எஸ் ஏன் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு அங்க இருக்கிற அருவியில போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே போய் பிடிச்சிட்டு வந்து நான் வீடு பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. இப்படிதான் போயிருக்காங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா இந்த விக்னாக்கு வேலையை பார்த்தீங்கன்னா இது வந்து அயன். அந்த காலத்தோட அயன். இதோ எப்போ எவ்வளோ கஷ்டமான வேலை. அது எப்படி அயன் பண்ணுவாங்க சொல்லுங்க. எப்படி? இதோ நான் பார்க்கிறேன். இப்படி உட்கார்ந்துக்கிட்டு
இதான் துணி உங்க சிலுவாருன்னு வச்சுப்போம். ம். எல்லாத்தையும் எடுத்து வந்து சொல்லிச்சிடும். இதோ ஓ இப்படி 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 செய்வாங்க. ஓ நீ நீ ஏற்கனவே அந்த காலத்துல இருந்து வந்திருக்க போலியே. இது எங்க அம்மா வீடு தான், உனக்கு தெரியாதா? அப்படி செஞ்சா அது நேரம் வரும். ஓகே வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம், நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு. இதோ இதான் இந்த மாவு அரைப்பாங்களே அது. ஐயோ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோப்பா. ஐயோ எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுத்துருங்களேன். நல்லா இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா உங்க சைஸ்ல இருக்கு. ஆமா நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டித்தாமா ப்ளீஸ்மா. ஓகே ஆ நம்ம ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டுவோம். இது கட்டினா குறைவான கஷ்டம் வரும் போலியே. ஓகே அடுத்த கம்பத்துக்கு போவோம். அங்கே எங்கள் பெரியம்மா இருக்காங்க, போயிட்டு வந்துடும். இது என்னமோ அம்மா போய் பார்த்துட்டு வருவேன் நான். கன்வென்ஷனல் பிளாக் பிக் அவனா? ஓ இங்கே தான் பன்றிகளை வளர்ப்பாங்க. இதோ இந்த இடத்துல இவங்க வந்து ரொம்ப இந்த கருப்பு பண்டி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இது வளர்ப்பாங்க. இது வந்து என்னது? இது சாமி கும்பிடுவாங்க, பாம்பு. பாம்பா? போயிடலாம். ட்ராப், இதான் ட்ராப். அம்மா எல்லாம் கையிலே செஞ்சிருக்காங்க பாருமா, புத்திசாலிமா. இதோ அது இழுத்த இது என்ன தெரியுதா? இந்த அந்த இது லஸ்டிக். இதோ இப்போ அது ஒரு மிருகம் வந்து இப்படி உள்ள வந்துருச்சுன்னா அப்போ நம்ம இதை வந்து இப்படி இழுக்கணும். ஐயோ அதுதான் மாட்டிக்கும் உள்ள. அப்படி சிங்கிள் பில்லர் ஹவுஸா இது? இங்க பாருங்க அவங்களோட பெட்டெல்லாம் இருக்கு இந்த வீட்டுல. அப்புறம் என்ன இங்கதான் படுப்பாங்க. சிங்கிள் பில்லர்னா அது இந்த ஒரு பில்லர் வச்சு இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு பில்லர் வச்சு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்காங்களா? எனக்கு இந்த வீடு வேணும், வாங்கித்தா. விற்பனைக்கு இல்லைங்க. இல்ல நம்ம போய் கட்டலாம். இங்க பாரு ஒரு செலவும் இல்லை, மண்ணு தான். மண்ணும் கல்லும் இருந்தா போதும் போல இந்த வீடு கட்டுறதுக்கு. இங்க ஒரு பூச்சி மிருகம் எல்லாம் பாக்கல, அதனால தங்குறேன்றீங்க. அப்புறமா நாங்க பாம்பு கும்பலா வரோம். எப்படி எங்க நான் ஏன் பாம்பு இடத்துல போய் தங்க போறேன்? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆனா அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்துருப்பாங்கல்ல. ஆமா பாம்பெல்லாம் வருமே. செம்மையா இருக்கு இந்த வீடுலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு இந்த வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கட்டெல்லாம் அப்புறமா நாங்கள் கொளுத்துவோங்க. ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துருக்காங்களா? ஏம்மா நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஓ இங்க பாருங்க, டேபிள் ஃபார் ஃபினரலா. ஏப்பா நான் நினைக்கிறேன் செத்து போனவங்க நினைவா வச்சு இப்படி வச்சிருப்பாங்க போல. ஒரு இது எங்கேயோ போகுது பாருங்களேன். அது ஃபியூனரல் செரமனியா. ஆனா இது வந்து ஒரு ஃபார்மர் ஹவுஸ். எல்லா வீடும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தாங்க இருக்கு. இது எப்படி இது வந்து பஞ்சு செய்யற வீடு. பஞ்சிலாம் செஞ்சிருக்கீங்களா? நான்லாம் செஞ்சிருக்கேன். முன்ன நாங்கள் கம்பத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பஞ்சு மரம் இருக்கும். அந்த பஞ்சு மரத்தில் தான் எங்கள் அம்மா எங்களுக்கு தலைகாணிலாம் தைச்சி கொடுப்பாங்க. ஸோ ஆமாம், இதோ இந்த பஞ்சு பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வந்துருச்சு. இந்தமாரி பஞ்சில தான் தலைகாணிலாம் தைச்சி எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அந்த தலைகாணி தான் நாங்கள் தூங்குவோம்.
ஃபேமிலி. ரிச் வில்லேஜ் இருக்கு நாங்க. ஓ இதை பாருங்க, அந்த காலத்துல வந்து இது ஃபியூனரல் போனோம் பணம் வைக்கிறது இப்படி இருக்கு. டிரான்ஸ்போர்ட் அதான் தூக்கிட்டு போவாங்களே, ஆமா, இதுல வச்சு தூக்கிட்டு போவாங்களாம். அப்பயே லக்ஸரியா தான் கொஞ்சம் இருக்கு. என்ன அப்ப துணி, இப்போ வந்து இது. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இப்போ எப்படி வளையணும்? இது என்னது, என்னன்னு போய் பார்ப்போம். ஆமா, ஓ ரைஸை பாலிஷ் பண்ற இடம் இது. எவ்வளோ, ஆமா, இந்த கம்பவுங்களே எல்லாமே வச்சிருக்காங்க. இது ரைஸ் பாலிஷ் பண்ணுவாங்களா அது. எடுத்துட்டு வந்து இதுல போட்டு சுத்துவாங்க. ஆனா அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டமான வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டமான வேலை செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பலம் வேணும், அப்படி செஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்களாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய ஆனா இவங்க வீட்ல ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வச்சிருக்காங்க, பொருட்கள். எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அப்பதான் எவ்வளோ நல்லா இருக்கு, சுத்தமா வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் டெய்லி சுத்தம் பண்ணுவாங்க போல. இல்லைன்னா தூசி பிடிச்சிருக்கு. சமைக்கிற இடம் எவ்வளவு அழகா இருக்கு உங்க சமைக்கிற இடம். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அந்த காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. கஷ்டம் தான், பட் ஆனா அவங்க ரொம்ப லக்ஸரியா வாழ்ந்துருக்காங்க. இப்படி ஒரு லைஃப்ல கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு வீடு? கிடைக்காது. இப்போலாம் நம்ம வந்து குருவி குண்டு மாரி அடைஞ்சு கிடக்குறோம் எல்லாத்துல போயிட்டு. இது இந்த வீட்டோட வியூ பாருங்க, பின்னாடி வழியா பார்த்தீங்கன்னா. இப்படி ஒரு லைஃப் கிடைக்குமா சொல்லுங்க? கிடைக்காதுங்க. வீட்டு பின்னாடி நாங்கள் எப்படியே பூந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக போகிற மணி தெரியல. இது வந்து நல்லா பணக்கார ஃபார்மர் இருந்த வீடாம். இவ்வளோ நேரம் ஏழை பேர் பார்த்துருந்தோம்ல, இப்போ பணக்கார ஃபார்மர். பணக்கார ஃபார்மர் வீடு இப்படி தான் இருக்கும். நிறைய ரூம் இருக்கு. அவங்கன்னா ஒரு ரூம்பு தானே, நிறைய ரூம் வச்சுருக்காங்க. இவங்க வீட்டு வெளியே பாருங்களேன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டும். இப்போ நம்ம லட்சியம் அதுதான். அது அவங்க தலகாணி மெத்த பார்த்தீங்களா? பெட்ரூம் இதான் மாதிரியே பார்த்தேன். இப்போ இது வந்து ஒரு கம்பவுண்ட், த ஹவுஸ் ஆஃப் த ஹெட் ஃபேமிலி அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வீடு இது என்னன்னு தெரியல, சின்னதாக கட்டி வச்சிருக்காங்க. ஹெட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்களா? என்னன்னு பார்ப்போம். ஓ இது வந்து இது மாட்டுத்தோட்டம், மாட்டுக்கொட்டாய். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நைட்டு வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் நைட் வந்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இப்படி. ஸோ இதெல்லாம் நைட் வந்தீங்கன்னா பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதா, அந்த கை வச்சா ராசி சொல்லுமே அது வச்சுருக்காங்க. ஸோ நைட் வந்தால் இந்த இடம் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும் போல். இது என்னன்னு பார்ப்போம். இங்கே எங்கேயோ ஆரஞ்சு பழம் மரம் இருக்கு போல. கைஸ் இங்கே பாருங்கள், அந்த ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு மரம் தெரியுதா? இல்லைங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே ஆரஞ்செல்லாம் கொட்டி போய் கிடக்குது. இதோ தெரியுது. இதான் ஆரஞ்சு மரம் கைஸ். நான் இதான் வாட்டி பார்க்குறேன். இங்கே நிறையா அப்படியே ஆரஞ்சாக தொங்கிக்கிட்டே இருக்கு. இது பாருங்க, அந்த காலத்தில் கேம் விளையாடுறாரு, இந்த செஸ் போர்டு மாரி. 지도로 맞춰놔야지. 당 되지. பேம்பு கிராஃப்ட் செய்கிற இடமா இது. இதங்க ஸ்கூல் பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த காலத்தில். வாவ், லைப்ரரி மாரி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு 4-5 பிள்ளைங்க தான் இருப்பாங்க போல் படிக்கிறதுக்கு. இப்படி உட்காந்து ஸ்கூல் படிக்கிறோம். இது எது கேமில் இருந்ததோ. இங்கே பாருங்க, அந்த டைமில் வீடியோ கேம்லாம் வந்துருக்கு பாருங்களேன். ஸோ இப்படி உட்காந்து கேம் விளாடலாம். வேலை செய்யுது. என்ன மாதிரி ஒரு கேம். படிக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, உள்ளுக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கே. நீங்கள் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் 2 அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கிளாஸ்க்கு லேட்டாக வந்ததுனால. இது என்ன தெரியுதா? இது பாருங்க, துணி துவைக்கிற இடம். இங்கே பாருங்க, துவைக்கிறதுக்கு ஒரு கல், அது வைக்கிறதுக்கு ஒரு கல், தண்ணி. இங்கே நல்ல தண்ணி இருக்கும் போல். அப்படியே தண்ணி வரும், அப்புறம் நம்ம உட்காந்து துணி துவைக்கலாம். அது இங்க பாருங்களேன், எல்லாம் ஒண்ணா சேர்ந்து துணி எவ்வளோ நல்லா இருக்கும். வாவ், ஐயோ நல்லா இருக்கும் போலயே இந்த வாழ்க்கை. நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான் கட்ட போறேன். ரெடி கட்டிடுவோமா? இந்தமாரி ஒரு வில்லேஜை செம்மையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த இடத்தையுமே நாங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இங்கே அவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு போனாங்க. இது வந்து ஃபிஷர்மேன் ஹவுஸா? ஃபிஷர்மேனோட வீடா? ஐயோ, இவர் கொஞ்சம் ஏழை போல, ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஓய் தடிக்கா போல. ஆமா, நர்சிங் ஹோம்னா அதான் அர்த்தம் நினைக்கிறேன். தடிக்கா எவ்வளோ க்யூட்டான தடிக்கா பார்த்தீங்களா? பிள்ளைங்க, குழந்தைங்களுக்கு. இது ஒரு நல்ல பெரிய வீடியோவாக இருக்கும் போல. ஏன்னா இப்போ தான் பாதி முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் போகணும். ஃபீமேல் டைவர் ஹவுஸா? ஓ இதான் அது. நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருந்தோம்ல, இந்த ஃபீமேல் டைவர்ஸ்லாம் இருக்காங்கன்னு. கடலில் போயிட்டு போன வீடியோவில் கடலில் போய் ஏதோ எடுப்பாங்கன்னு சொல்லிது. இந்த மாதிரி அவங்களோட வீடா இது, ஃபீமேல் டைவர் ஹவுஸ். இந்த பாருங்க, கடலில் போயிட்டு அவங்க இதுதான் எடுப்பாங்க.
ஃபோட்டோ எடுக்கலாமா? அங்க பாரு, அங்க ஒரு பேர்ட் ஜூம் பண்ணிருக்கேன். குளிச்சுக்கிட்டு. ஆமா, அங்க பாரு, அங்க பாருங்க. நல்லா குளிச்சிட்டு போலையா? பாரு, அவங்க கூட தெரியுது குளிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், எழுந்திரிக்கணும். பார்ப்பலாம். ஒரு பத்து திருப்பி போய் திருப்பி குளிக்கிறது. நாங்கள் அப்படியே நடந்து இன்னும் இந்த வில்லேஜ்குள்ளே தாங்க இருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நல்லா இருக்கு, அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிசயமா வெதர் கூட நம்மளுக்கு இவ்வளோ ஒத்துழைக்குது காலையிலேருந்து. பரவாயில்லையா, மழை பெய்யாது சொன்னது உண்மையிலே பெய்யல. இங்கே ஒரு 7-Eleven இருக்கு பாரு. இங்கே வந்து ஒரு கொரியன் ட்ராமா எடுத்திருக்காங்க இந்த வில்லேஜில், ஜுவல் இந்த பேலஸ் அப்படின்னு சொல்லி. அது ரெக்கார்ட். இந்த ட்ராமா தான். சாப்பாடு பாருங்க, இதான் நாசி கோரிங் போல, டக் ரைஸ். இதெல்லாம் அவங்க பார்த்த திங்ஸா? இந்த சட்டை இங்க பாருங்க, கேம்ஸ் இருக்கு. இது என்ன தெரியுதா? இது வந்து தெரியல, இதுவும் என்னன்னு தெரியல. இது வந்து அன்றைக்கி நம்ம விளாண்டுமே தைவானில், அந்த குதிரைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது தருது, இது வந்து இப்படி வச்சு, இப்படி வச்சுட்டு வெயிட் வெயிட் வெயிட், இதோ இப்படி செய்யணும் போல இல்லையா? நான் ரெக்கார்ட் செய்யறேன், நீங்க செய்யுங்க. இந்தா இங்க வாங்க. ஐயோ, நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். வர மாட்டேன். இது வந்து ஐ திங்க் அதுதான் உருட்டி விடணும். மொதமா உருட்டிட்டு தான் செய்ய முடியும். என்னவோ போங்க, ஐ டோன்ட் லைக். இது ஓகே போல. இருக்கலாம். இதோ பால், அது இது பால். அம்மா பால் நம்ம இவ்வளவு வெயிட்டா இருக்கு. நான் இப்படி போல போட்டு இப்படி அடிக்கணும் போல. சுத்து சைட்டா வைக்கணும். This one. This one. Yeah, just yeah. இவர் இப்ப நம்மள கத்து கொடுக்க போறாரு. This one. Yes, sir. Okay. Okay. ஓ, இது பாரு, இது வந்து Yeah. இப்படி வச்சிக்கிட்டு Yeah. No. Yeah. Just here. திருப்பி திருப்பி. Just here. Just. கரெக்ட்டா இப்படி இதோ இதோ. Yeah. அம்மா விடுக்கு பா. இதோ இதோ. No. இப்படி. Here. Just straight. ஓகே Just here. ஓகே ஓகே. உருட்டு. No. Just செடி அடி வாங்க போகுது அவர்கிட்ட. this way, okay? Just more down. No. Just okay? Just here. Just all. உருட்டு. உடு. Thank you.
கம்சபிடா. There's America, Texas. Nice to meet you. ஓகே வா போலாம். அது வந்து அப்படிலாம் இருக்குமா? இது பாருங்க இந்த கேம் புதுசா இருக்கு. இது நமக்கு தெரியுது நம்ம Yeah, this one. இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. இதுதான் அப்படிலாம் இருக்குது. ஓய் சேப்பா தக்குறோம் போல. சேப்பா தக்குறோம் போல கைஸ் இது வந்து. இந்த கால் என்ன ஒண்ணுமே இல்ல, பேப்பர் மட்டும் தானா? Okay, this one. This காசிங் மாரி. Okay, this big. This one big. Okay. அதான் கிஃப்ட். ஓ சின்னது வந்து இப்படி. Okay. This one. Okay, this one. Okay, this one. Okay. Okay. அதான். It's just here. This here. இன்ட்ரஸ்டிங். Yeah. Thank you. Okay. இப்ப நம்ம விளையாடுவோமா? சரி. சிரிச்சிர போறா போயிடுறேன். திருப்பி. இதோ இப்படி ஏதோ அடிக்கும். நல்லா அடிச்ச. வந்துருவா வந்துரு. அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார் போல, வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படி பண்ணுவோம்? இப்படி போய் பார்த்து திருப்பி அதுதான். அவர் வந்து டெக்ஸஸ்லேருந்து வந்திருக்காரா, மேபி இந்த ஊர் தான் போல். இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் போல், அதனால தான் அவருக்கு எல்லாம் கேமும் புரியுது. இது என்னன்னு புரியலையே. ஓ இது வந்து என்ன தெரியுமா, அந்த காலத்துல பார்லிமெண்டா இல்ல சண்டை போடுற இடமா இருக்கலாம், ஜிம்மா தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். ஏதாவது வடிவேல் ஒரு படத்துல வச்சிருப்பாரு. அதுவா? ஐயோ இந்த கலைகளும் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களா? அம்மா ஏதோ பண்ண போகுது சாகசம். என்ன இது? இங்க பாருங்க, இது வந்து இப்ப இது உண்மையிலே இப்படிதான் நடக்கிறது தெரியல. அது காங் காங் தானே. இப்போ நம்ம அடிப்போமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு. இவ்வளவு நேரம் இந்த சத்தம் கேட்கவே இல்லை, யாரும் அடிக்கல. அடிக்கலாம், புடி அடிக்கிறது வச்சிருக்கேன். மாமா அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா? இது சுத்தி முடிச்சுட்டு திருப்பி இப்படியும் போலாம், அப்படியே விளையாடலாம். ஓகே, ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ஆன்ட்டிங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. மிருகமா மனுஷனா? ஜெயிலா? பிரிசன் கைஸ், இது என்ன தெரியுதா? அந்த காலத்தோட பிரிசன், இந்த வில்லேஜோட பிரிசன். நீங்க பாருங்க எப்போ என்ன இவ்வளோ கொடுமையா செஞ்சிருக்காங்க. இது இன்னும் கொடுமையா இருக்குமா? கண்ணெல்லாம் நோண்டி எடுத்திருக்காங்க வெளியே. இது அந்த காலத்தோட பிரிசன். இந்தாம்மா நான் அவளுக்கு போறேன். ஐயோ அப்புறம் கழுத்து அங்க லாக் பண்ணிடுவாங்களா? ஐயோ கஷ்டம்ல.
எதுவுமே பண்ண முடியாது. ஆமா பிரிசனை காட்டுமா? சாரிம்மா. நான் ரொம்ப முழுங்கிட்டேன். நான் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கேன். ஐயோ பாவம். அண்ணா நானா அந்த உடச்சி போட்டு வந்துடுவேன் போல. ஓ அதனால தான் கழுத்தில் அவ்வளோ பெருசாக தொங்க விட்டுருக்காங்களா? ஆமா கழுத்துல இப்படி தொங்க விட்டுருக்காங்க. அங்கேயே இரு. ரொம்ப பெருசாக தான் இருக்குது இடம். செம்ம பெருசு, செம்ம பெருசு கைஸ். நாங்கள் கூட ஏதோ சின்னதுன்னு நினச்சி வந்துட்டோம். டயர்டாக இருக்கு, பசிக்குது. ஆமா எனக்கும் பசிக்குது. இது என்னது? இதெல்லாம் சும்மா மினி ஜூவா செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த மிருகத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா 2000 கொரியன் ஒன். இதோ கேரட்ஸ் வச்சுருக்காங்க அழகா வெண்டிங் மிஷினில். இங்க வா இங்க வா. வருது. எப்படி ஓடி வருது? ஆள் பார்த்தோன்னு. ஹலோ. சவுண்டு பயங்கரமா இருக்கு, கண்ணும் பயங்கரமா இருக்கு. அது பேரு எப்போ கொடுப்ப சாப்பாடு, கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2000 கொரியன் ஒன் சாப்பாடு. நினச்சிக்கணும். ஒருத்தர் பேரு மூக்கு பேரு. எவ்வளோ மேலே ஏறுது. ஃபேமிலியோட தூங்கிட்டு இருக்காங்க அவங்க 3 பேரும். வந்தோடனே எப்படி பார்க்குது பாருங்க, கேமராலாம் தெரியுது. நல்லா தெரியுது. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? நல்லா தான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், கண்ணு தெரியலையா? ஏய் குட்டி உள்ளுக்கு இருக்கு. ஒரு கூட்டமா இருக்காங்க. நல்லா வாய் அசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க வாங்கின காசுக்கு ஆக்சுவலி இது செம்ம ஒத்துங்க. ஏன் சொல்லுங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க, பார்க்குறது வருது பாருங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? பாஸ்காரு கை விட்டா கடிச்சிடும் தானே? கண்டிப்பா அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது ஒரு கொம்பு பாருங்களேன். ஏன் என்னையே ஃபாலோ பண்ற? பிடிச்சிருக்கா? ஏய் உன்னதான் காட்ட வந்தேன், உன் கொம்பு காட்டு. வா கிட்ட வா, கொம்பு காட்டு. பயங்கரமா இருக்குது கொம்பு. கொம்பு கண்ணா காட்டுது பாரு. தமிழ் புரியுது? அப்படி தமிழ்லையா? தமிழா? வேணா நீ என் கேமரா மொத்தம் கொடுத்துருவேன். அது பாரு கொம்பு மரம் இருக்கு. ஆமா பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் மிருகத்தை கூட பார்க்கலாம். அங்கே கொஞ்சம் சின்ன மிருகம்லாம் வச்சுருக்காங்க, கடிக்காத மிருகம். இதே ஒரு நாய் வச்சுருந்தா கூட நான் இந்த பக்கத்து வந்திருக்க மாட்டேன். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா இங்கெல்லாம் நாயெல்லாம் இல்லைங்க. ஆடு 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 இருக்கு. பிளாக் ஷிப், நிஜமான பிளாக் ஷிப். பிளாக் இல்லை, ஒயிட் ஷிப். இத்தனை கருப்புக்கு மட்டும் நீ மட்டும் எப்படி வெள்ளையா இருக்க? ஹலோ. உண்மையில அப்படிதான் சவுண்ட் கொடுத்து போறேன். சிரிக்கிறியே, பல்லு கட்டுற? சொரியாரு நல்லா முறைக்குது. ஏய் சரி பாய். நீ என்ன வெள்ளக்கறியா? நினச்சிருக்கோம், தப்பி வந்து பறந்துட்டேங்க. இங்க இது வந்து ஏதோ ஒரு ட்ராமா லொக்கேஷனா? எனக்கே ஷூட்டிங்லாம் இங்கே எடுப்பாங்க போல. ஷூட்டிங் எடுத்த இடம் போல இருக்கலாம். ஸோ ட்ராமா லொக்கேஷன் போட்டிருக்கு.
தானே ஷூட்டிங் எடுத்த இடம் போல. ஷூட்டிங் இடம்லாம் இப்படி தான் இருக்குமா பயங்கரமா? அம்மா செம்ம பெரிய இடம்ப்பா சாமி. இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஏதோ ஃபோட்டோ எடுக்க போறேன்னா சொல்லுமா. சே பயந்தே போயிட்டா. அது ஏதோ ஒரு மிருகம் மாதிரியே இருக்கு பாரு போஸ்ட். உள்ளுக்கு ஏதோ ஒரு மிருகம் பண்ணு எட்டி பார்க்க. ஏதோ ஒரு ஷூட்டிங் இடம் போலயே. யோசிப்பாரு எப்படி இருக்கும் ஷூட்டிங் எடுக்கும்போது. அவங்களே ஒரு வில்லேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இது எடுக்க போகிறோம் 30 மினிட்ஸ்க்கு. இங்கேண்ணா இங்கே விற்கணும். ஜாலியாக இருக்கா? மா சட்டை வேணும்னா வாங்கிக்கோ. இதை முடிச்சுட்டு அது போயிட்டு திருப்பி வந்து எடுக்கலாம் ஃபோட்டோஸ். ஒன்னுத்துக்கா ரெண்டுத்துக்கா? Okay. Okay. One speed. Okay. Yeah, only 2 more. Not 2. Press down and go and stop. Parking dan move. Parking. Okay. Second. Only one 2. Okay. நீ தான் சுத்தணும். Reverse. Parking. Okay. Don't touch it. Oh, this one no need. Okay. Okay. உன் பேக் இங்க வச்சுக்கோ. Who's this? 340. Come back. 340. Come back. Okay. Okay. Thank you. Okay, thank you. போவோமா? இப்போ நம்ம வந்து இது காடியில் தான் போறோம். இடிச்சிடாத. விக்ரம் உன்ன நம்பி தான் ஏறி இருக்கேன். இடிச்சிடாத. என்ன பண்ற பைத்தியக்காரி? அம்மா இப்படி போறதுனே. ஓகே. கொஞ்சம் வேகமா போ. அதெல்லாம் முடியாது. ஏன்? பயம். கத்துக்கிறேன். சபா ஜாலியா இருக்கு. இப்போ விக்கினா நம்மளை ஓட்டிக்கிட்டு போறாங்க. நம்ம எங்கேயாச்சும் இந்த ஸ்டாண்ட் வச்சு ஒரு போட்டோவும் ஒரு இது மட்டும் எடுத்துருக்கோம் வீடியோ. அங்கிள் எதுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணி வச்சிருக்கீங்க? இது எவ்வளோ இப்போ? இது வந்து 15,000 கொரியன் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 45 சொல்லிங்க. அரை மணி நேரத்துக்கு 45 சொல்லி. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சுற்றி முடிச்சுட்டு திருப்பி வந்து எடுத்துருக்கோம். இதை சும்மா அப்படியே ஜாலிக்கு. ஜாலியா இருக்கு. 3:40க்கு நம்மள வர சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:06 தான். அவங்க வந்து 10 நிமிஷம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சுற்றிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீ சூஸ் பண்ணுமா? ஜாலியாக இருக்கும். ஷையா இருக்கேன். பரவாயில்ல. ஏய் கொஞ்சம் வேகமாக தான் போயேன். இவ்வளோதான்மா மேக்ஸிமம். வேகமே இவ்வளவுதானா? ஆஹா இவ்வளவுதான். இப்படின்னா 3:40க்கு இப்பயே போயிடணும் தான். இப்பயே போவேன் கரெக்டாக இருக்கும். 3:40க்கு சீக்கிரம் லொக்கேஷன் சூஸ் பண்ணு. இப்போ என்ன வீடியோல எடுக்க போறோம்? நம்ம ஒரு போட்டோ எடுக்க போறோம் வீடியோ வச்சு. ஓ சறுக்கு தான் கொஞ்சம் வேகமா போகும் போல. விக்கிறாங்க இந்த சறுக்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பைத்தியக்காரி பைத்தியம். இப்ப திருப்பி மேல ஏறணும். திருப்பி முதுவா போகுது. ஐயோ எனக்கு கடுப்பா இருக்கு. முதுவா போடா. நீ ஓட்டுமா, நான் உட்காந்துருக்கேன். மாமா வேணாமா ப்ளீஸ் நான் உட்கார. நீ ஓட்டு. நீ அதை நினைச்சுக்கோ. 2 மாடு ஏற முடியல என்னால. போது போல. சீக்கிரம் எங்கேயாச்சும் எடுக்கலாமா வீடியோ போட்டோ? இந்த வண்டி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் தான் இப்போ டிரைவர். விக்கினா வந்து பேசஞ்சர். முதல்ல வந்து நான் விக்கினா
நான் பேசஞ்சர், விக்கினா டிரைவர். இப்போ நான் டிரைவர், விக்கினா பேசஞ்சர். ஓகேயா போலாமா? ஹலோ இருங்க. இல்ல அதான் உனக்காக தான் பேக் எடுத்து வந்து வைமா, யாராச்சும் திட்டிட்டு போயிட போறாங்க. சைட் கேப்ல. சைட் கேப். ரைட். ஓகே சீக்கிரம் டாக்ஸி டிரைவர் ரெடி ஆயிட்டேன். மேல உட்காரு. ஓகே கரெக்ட். போலாமா? போலாம். ரைட். பார்த்து சொல்லுமா. நேர் பதமா தயவு செஞ்சு எங்கேயும் செலுத்தாம போங்க. இந்த மாதிரி ஒரு வண்டிய யாராலையும் விளையாட முடியாது. பெரிய இல்ல சொல்றேன். ஆமா. ஏன்னா வேற எங்கேயும் இது கொடுக்க மாட்டாங்க. இது சின்ன பிள்ளைங்க தான் கொடுப்பாங்க. சும்மா அங்க பாரு, அவங்க ஹேண்ட் பேக் போட்டிருக்காங்க. நீ போட்டு போறியா? ஆனா இந்த மின்னுக்குள்ள இருக்கு விஜய். ஜெயிலா? சரி முதல்ல இந்த டாபிக்கை முடிச்சிருவோம். கைஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுங்க, ஜாலியா இருக்கு. இங்க மட்டும் பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, மத்த இடத்துலலாம் கொடுக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க தான் கொடுப்பாங்க. இப்ப நம்மளும் இதை என்ஜாய் பண்ண மாட்டோம் பாத்தீங்களா? அது இத்தனைக்கும் இது உண்மையிலே சின்ன பிள்ளைங்க ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொடுக்குறாங்க, ஜாலியா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா. இதோ வந்துட்டோம் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு. நேரா போங்க. கொஞ்சம் அந்த சைடு இருக்குது. அங்க போய் 30 நிமிஷம் இருக்கு. அங்க போயிட்டு வருவோம். வில்லேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ அங்க இருந்து என்ன ஓட்டிட்டு வா. ஓகே. தோ ஆரஞ்சு மரம். இப்ப அந்த ஆரஞ்சு ட்ரீ கிட்ட வந்துட்டோம் பாத்தீங்களா? இதான் எக்ஸிட். வந்தமே அது. நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆமா பரவாயில்ல, நம்ம வண்டி வச்சிருக்கனால எப்படி வேணா போலாம். செமையா இருக்கே, செமையா இருக்கே. இந்த மாதிரி ஒரு வண்டியில போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க கீழே கோமையில அனுப்புங்க. சரி மாதிரி விற்கிறதா போயிருக்கோம். ஆஹா நல்லா இருக்கு. ஓகே நாங்க போய் வண்டியை விட போறோம் இப்ப. அதனால டிரைவரோட தயாராகிட்டு இருக்கோம். அத சொன்னேன். ஓகே லெட்ஸ் கோ. டிரைவர் போயிட்டு தாங்க இருக்கு வண்டி. அதுக்குள்ள டிரைவர்னு வண்டி போய் விடணும். இப்ப தெரியும் தானே, கரெக்டான டைமுக்கு போயிருவியா? கரெக்டான டைம் போயிடலாம். போகை ஜாலியா இருக்கு இந்த வண்டி. நான் நினைச்சே பார்க்கல இது விளையாட முடியும். ஜாலியா இருக்கு. கொரியால வந்து இந்த மாதிரி ஒரு காடியில ஓட்டணும். இந்த மாதிரி ஒரு காடியை வாங்கிக்கலாம் பேசாம நம்ம. எப்படி நான் இப்படியே நின்றுக்கிட்டே வரணுமா? ஏய் நல்லா தானே இருக்கு. கேரள இருந்து பேரா வரைக்கும் யோசிச்சு பாரு. சைக்கிள் வாங்கிக்கோ. அதுக்கு இதே வாங்கி கொடுத்துரு. சரி இதை ஓட்டிக்கிறேன். இப்ப இது ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னு செம்மையா இருக்கும். எப்படி இருக்கு கைஸ் இந்த ரைடு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். ஏன்னா நாங்க ஓட்டுறோம்ல, எங்களுக்கு எப்பயுமே எல்லாமே சொதப்போம். ஆனா எனக்கு எல்லாமே வேணாம் சொல்லாதீங்க. வயலடி வேணாம் எதுவும் சொல்ல வேணாம். எதுக்கு போகும்? இந்த ஜெயில தான் நான் இருந்தேன். இப்போ ஜெயில் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கோம் என்ட்ரன்ஸ்க்கு. ஏன்னா 3:40க்கு இந்த வண்டியை விடணும், இல்லைன்னா காசு பிடிங்கிடுவோம் அப்பல. வந்துட்டோம். ஒரே வெயிலா இருக்கு. மணி எத்தனை? ஓ அப்பனா போலாமா பீச்சுக்கு? போலாமா? நான் நினைச்ச மணி 5. மணி இப்பதான் 3. ஹலோ இன்னும் 2 நிமிஷம் இருக்கு விக்கினா. மெல்லமா போ. ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னும் அவசரம். இதானே அந்த ரவுண்ட் பட் எடுத்து அப்படி போ. இல்லைன்னா ரவுண்ட் பட்டில் 2 வாட்டி சுத்தி ஜென்மா போதும். சரி போதும் சொல்லிட்டாங்க. போதும் சரி. இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்குல்ல கைஸ்? ஒரு ஆள் ஓட்டுறதும் ஒரு ஆள் உட்காரதும். நான் எப்பயுமே உட்காரவங்களா தான் இருக்கேன். இல்லை நான் தான் ஓட்டினேன் ஜோக்கா. நீ பாரு என்ன சொத்தையா கூட்டிட்டு போறேன். ஓகே சரிதா, அதான் என்ட்ரன்ஸ். இப்போ போய் அங்கே வண்டியை விடணும். யாரோ இங்கே தண்ணி தெளிச்சிட்டு போயிருக்காங்க ரோட்டில். என்னம்மா சொல்கிற? இன்னும் 1 நிமிஷம் இருக்குமா? போகிறது கரெக்டாக இருக்கும். ஆமாம்மா. அந்த செட்டப் போய் பார்க்குறியாம்மா? எவ்வளோ விலைன்னு போய் பார்ப்போம். விக்கினாக்கு வந்து ஒரு ஆசை இருக்கான், இந்தமாரி வந்துட்டு அவங்க ஊர் சட்டை போட்டு இங்கே ஃபோட்டோ பிடிக்கணுன்னு இந்த வில்லேஜில். போய் அந்த சட்டை எவ்வளோ விலை என்னன்னு கேட்போம்.
ஒத்தா இருந்துச்சுன்னா நம்ம போய் இது செய்யலாம். எனக்கு ஒரு செட்டை வாங்கி கொடுமா. நானும் வந்து உங்க பக்கத்துல நின்னுக்கிறேன் சும்மா. இங்கதான் பண்ண வண்டிய விட்டுட்டேன்னு மட்டும் சொல்லு. அங்க பின்னாடி போடு. போய் தொலை. போதும். சொல்லிடு. ஓகே, வண்டியை விட்டும் கைஸ். இதான் வண்டி. Thank you. தேங்க்யூ. பை பாய். அங்கே பார் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, இல்லைன்னா ஃப்ரீ. ஓகே, பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வேற இடத்துல செய்யலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஹேண்ட்பேக் வாங்கி போட்டோன்னா, அந்த சட்டை பேர் வந்து ஹேண்ட்பேக். ஸோ அது வாங்கி போட்டோன்னா இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. இப்போ போய் வாங்கிட்டு போட்டோன்னா வேஸ்ட்டு. அதனால நம்ம வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்? இப்போ பீச்சுக்கு போகலாம். பக்கத்துலேயே தான் இருக்கு. பக்கத்தில் ஒரு பீச் பார்த்தோம்ல, அந்த பீச் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பும். சரி வாங்க போமா. எதுக்கும் மேப் தட்டி பார்த்துக்குமா, பீச் வேற எங்கேயாச்சும் இருக்குது. ஆனா இந்த ஜேஜு ஃப்ளாக் வில்லேஜ், ஃபால்க் வில்லேஜ் இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட பழங்காலத்து வீடெல்லாம் பார்த்ததுல அங்கே ஒரு பாரு. இப்போ நம்ம ஓட்டணுமே அதே மாதிரி ஒரு வண்டி, பெரிய வண்டி அங்கே இருக்கு பாரு. அந்த மாதிரி காடி வாங்கிக்குமா? இதோ வாங்க. அதெல்லாம் ஓட்ட கொடுத்தா செம்மையாக இருக்கும் போல. லைசன்ஸ் இல்லை என்கிட்ட. லைசன்ஸ் எடுக்கணும். இருக்கும். அடுத்தது அதான் வேலை. அடுத்தது இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளால பாருங்கள் எங்கேயும் போய் காடியோ ஸ்கூட்டரோலாம் எடுக்க முடியல. அதுனாலும் நம்ம அதை விருப்பப்படுறது இல்லை. ஏன்னா நம்ம கால் தான் நம்மளுக்கு காடி ஸ்கூட்டர் எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும். அதான். ஆனால் நான் ஏன் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன் தெரியுமா? எங்களுக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு. சொன்னா ஆமா, இதோ இது தெரியுதா? இது என்னன்னு, கேம்பர் வேன். இந்த மாதிரி கேம்பர் வேன் வந்து ரெண்ட் எடுக்க முடியும். இதை ரெண்ட் எடுத்துட்டு நம்ம இதிலே தங்கிக்கலாம், நம்ம இதிலே சமைச்சிக்கலாம், எல்லாமே இதிலே செஞ்சுக்கலாம், குளிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரெண்ட் எடுக்கணும்னா நம்மளுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதில் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி ரீசனுக்கு தான் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னு எண்ணம். ஆமாம், பீச் சூப்பராக இருக்கு. ஆமாம், மழை எங்கேருந்து அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க. நம்ம நடந்து பஸ் ஸ்டாப் போகிற வழியும் இதுதானா? சொல்லுங்க. வா தாங்கலாம். பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகணும்? கண்ணு தெரியல. இந்த பீச்சுக்கு போகிற வழி பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, கல்லில் செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பீச்சுக்கு தான் வரோம். ஃபுல்லாக இங்கே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, வோல்கேனோ ராக், அதை வச்சு செதுக்குறாங்க. செதுக்குன்னு. அப்பா எவ்வளோ அகலமா. கொரியால இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பீச்சு. எவ்வளோ அகலமா இருக்கியா? ஆமா, நல்லா இருக்கு. கொரியாவில் நம்ம முதல் பீச். ஆனா இங்க ஸ்விம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கோம். ஆமா, ஏன் ஸ்விம் பண்ணக்கூடாது, ஆனா ஜாக்கெட் ரெண்டு கொடுக்குறாங்க. அதான் ஏன் அப்படி போலாமா என்ன? ஏன்னா அப்படி போனா நம்ம சப்பாத்திலாம் நிலையும், அங்கெல்லாம் போக முடியாது. இப்படியே போயிட்டு பீச்சை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு கிளம்பும். வாட்டர் ஸ்பாட் ப்ரோஹிபிட்டட் அப்படி சொல்லி அங்க ஒருத்தர் சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியலையே. வேணாமா, கீழேனா போகுது, சப்பாத்தி நினைஞ்சிடும். இங்கிருந்தே நம்ம பீச் காட்டிடும். அலை அங்க பாருங்க, எங்க இருந்தும் அலை வருதுங்க. இதுதான் கொரியா பீச், ஜேஜு பீச். கல்லு பருதுன்னு இது உண்மையான வோல்கேனோ கல்லு தான். ஆமா ஆமா, கொஞ்சம் இரு, நம்ம வந்து பீச்சை கட்டிக்கிறோம், அப்ப கல்லு கட்டுறேன். பீச் எப்படி இருக்கு பாத்தீங்களா?
தண்ணி அப்படியே கிளியரா இருக்குங்க. இதான் அந்த வோல்கேனோ கல்லு. ஃபுல்லா இந்த பீச்ல அந்த கல் தான் இருக்கு. இதோ தெரியுதா? ஃபுல்லா இந்த பீச்சை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் கரை இருக்கு, அப்புறம் அங்க அது கரை தெரியுமா கைஸ், தண்ணி. அப்புறம் இங்க பாருங்க, இப்படி வந்தா இந்த சைட் ஃபுல்லா இப்படி இருக்கு. அந்த சைடும் ஒரு கரை இருக்கு அந்த பீச்சுக்கு. வித்தியாசமா இருக்குல்ல. அப்புறமேல நினைக்கிறேன் தண்ணி அது வரைக்கும் போகும் போல. ஆனா இப்ப மனுஷன் அங்க நடந்துகிட்டு இருக்கான், ஆனா தண்ணி போகும் போல அதெல்லாம். இதான் அந்த ராக்ஸ் எவ்வளவு கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க, எல்லாம் வெல்கனோட. அப்பா நடந்து போய்கிட்டு இருக்கும். ஒரு அழகான பீச் பார்த்துட்டு அப்படியே போறது, அதுவும் அந்த பீச் வழியா நடந்து போறதே செம்மையா இருக்கு. கடல் கன்னி என்னம்மா பார்த்துட்டு வர? வெளியே உள்ள போனேன், திருப்பி அது மேக் வரமாட்டுச்சு. ஸோ பூத்தரல. வா பாருங்க, இது வரைக்கும் தண்ணி வரும் போல. அதனால நடந்து வந்துட்டோங்க பஸ் ஸ்டாப்புக்கு. இதுதான் பஸ் ஸ்டாப். உட்காந்துருக்கோம், இன்னும் 13 நிமிஷமா பஸ் வர. உட்காரோம். பஸ் வருது கைஸ், 2+1. இப்போ எடுத்துட்டு பஸ் சாப்பிட போகலாம். எத்தனை ஸ்டேஷன்மா? இங்கேருந்து 1.5 மணி நேரமா? சரி, எத்தனை ஸ்டேஷன்? 73 ஸ்டாப். 73 ஸ்டாப்பா? பரவாயில்ல, 1000 தான் வெட்டி. அதாங்க இந்த ஷாங்ஷான் போன வீடியோவில் பார்த்தீங்களே, அது அதோட வியூ இப்படி இருக்கு. 이번 정류장은 성산리 입구입니다. 다음 정류장은 성산 초봉 입구입니다. 안전벨트가 있는 자리에서는 안전벨트를 착용해 주시기 바랍니다. சக்ஸஸ். செம்ம சக்ஸஸ். அது ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறி இருக்கும். இவ்வளோ பேர் பழைய நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. சரி பண்ணுது, இத்தனைக்கும் ஸ்லோ. ஆமாம், ஸ்லோ, ரிலாக்ஸாக போடும். கைஸ் அங்கே விண்மில் தெரியுதா? அப்படியே போயிட்டு இருந்தோமா, அது இந்த விண்மில் பார்த்தோன்னே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். 이번 정류장은 행원리입니다. 다음 정류장은 금산목입니다. இந்த இடத்துக்கு நீ வரணும்னு சொன்னேன். அப்ப ஜேஜுக்கெல்லாம் பாரு, 2 நாள்ல பத்தாது. இப்பதான் நாங்க வந்து பஸ் இறங்கணும் அந்த பஸ் ஸ்டாப்ல. அப்பா வெளிச்சத்தை காட்டின ஜேர்னி இப்பதான் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இருட்டாவே ஆயிடுச்சு. ஆமா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்கும் நாங்கள். இந்த வீடியோவில் தான் உங்களை நாங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.